திரு ஷியாம் நம்ம பேசலாம். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய உட்கட்சி சிக்கல் அப்படிங்கிறதாக இல்லாமல் அது பொதுவெளிகளிலும் தொடர்ச்சியாக நடக்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? இது உட்கட்சி சிக்கல் தான், இது குடும்ப பிரச்சனை தான். நீர் எடுத்து நீர் கூட்டணி சிக்கலா அல்லது குடும்ப சிக்கலாங்கிறதும் நமக்கு தெரியும். குடும்ப சிக்கல் அது வந்து கூட்டணி சிக்கல்லையும் போய் முடியும். கூட்டணிக்கும் போகிறதுலையும் ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு இருக்குது, கொச்சியிலையும் கருத்து வேறுபாடு இருக்குது. இன்றைக்கு நடந்திய கூட்டத்தில் 108 மாவட்டத்திலேருந்து 216 பேருக்கு அழைப்பு கொடுத்தும் 8 பேர் தான் வந்தாங்க, 7 மாவட்ட தலைவர்கள் தான் வந்தாங்க, 8 மாவட்ட செயலர் தான் வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் பார்த்தோம். நம்ம இதில் என்ன அப்படின்னா இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு? நீர் அடித்து நீர் விலகாது. கண்டிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்க போகிறது கிடையாது கட்சியிலேருந்து. எதிர்காலம் அன்புமணிகிட்ட தான் இருக்குது. அப்போ பெட்டர் நம்ம அன்புமணிகிட்ட இருப்போம்ன்ற முடிவை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எடுத்ததின் காரணமாக இன்றைக்கு ராமதாஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி கணக்கு. அப்போ இந்த நிலைமையில் ராமதாஸ் அவர்களுக்கு நியாயமான கோபமாக தான் நான் நினைக்கிறேன். அதை அன்புமணி மேலே இருக்கக்கூடிய நியாயமான கோபம். என்ன நியாயம்? அதில் நியாயமான கோபம் என்னென்னா, அன்புமணியை இனிஷியலாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்ம தராச ஷாம் சொன்னதுபடி 84லேருந்து அவர் போராட்டத்தை இறங்கி வன்னிய மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி, இடஒதுக்கீடுக்காக சாலை மறியல் நடத்தி, பெரிய போராட்டமெல்லாம் நடத்தி தான் கட்சியை வளர்த்தார். அப்போ அந்த கட்சியை வளர்த்து பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் பிரதிநிதித்துவம் கொடுத்தார். இப்போ தலித் எழுத்துமலையாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்னு தான் அவர் ஒரு அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக, பாட்டாளி மக்களுக்கான கட்சியாக மாற்ற வேண்டும் என்று தான் திரு ராமதாஸ் அவர்கள் இதை கொண்டு போனார். இது வன்னிய மக்களுக்கான கட்சியாக கொண்டு போகணும்னு நினைக்கல அவர். ஆனால் அவர்கள் நடத்திய போராட்டம் வன்னியர்கள் நடத்திய போராட்டமாக மாறியதால் இது ஒரு ஜாதி கட்சியாக அடையாளம் குத்தப்பட்டு விட்டது, முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அதனால் என்னது அப்படின்னா, அதையும் தாண்டி எல்லாருக்கும் பதவி கொடுத்தாரு, எம்எல்ஏ ஆக்கினார், எம்பி ஆக்கினார், தனித்து நின்னார், கூட்டணியில் நின்னார், எல்லா கூட்டணியும் மாறி மாறி நின்னார். கடைசியில் அன்புமணி ராமதாஸையும் மருத்துவர் ஆக்கினார். ஆக்கி அமைச்சராக அவர் பொறுப்பேற்று அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இது ராமதாஸ் அவர்கள் அவருடைய உறுதிமொழி, எனக்கும் என் குடும்பத்தரும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னதை தாண்டி அன்புமணியை மாற்றினார்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணார். ஆனால் அன்புமணியை அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாரா என்றால் இல்லை. இல்லை, அது எப்படி? அது இல்லைன்னா எப்படி தலைவராக அவரை நியமிச்சார்? ஒரு கட்சியை வன்னியர்களுக்கான கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியாக மாற்றி, அது அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கி, சமூக நீதி போர்வையில் தலித்தை மட்டும் விட்டுட்டு மற்ற ஜாதியெல்லாம் உள்ளடக்கி அவர் எவ்வளோ முயற்சி எடுத்தார் ராமதாஸ் அவர்கள். அப்போ அதில் அவர் விடுதலை சித்தைகளோடும் ஒன்றா இணக்கமாக இருந்து அம்பேத்கர் சிலைகளை நிறுவியது அதெல்லாமும் நடந்திருக்குது. அதை விட்டுட்டு போல அதுக்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நிலைப்பாடுகளாக மாறுச்சு. இல்லை, அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டாளிகளுக்கு அங்கீகாரம் வரணும், அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்ற அவருடைய ஜென்ரலான பார்வை தான். காலப்போக்கில் அது தடம் புரண்டது, மாறியது, அது அரசியல் சூழல்கள். ஆனால் இந்த சூழலை பயன்படுத்தி அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்தி வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்தினாரா என்றால் அன்புமணி சரியாக பயன்படுத்தி அந்த விமர்சனத்தை அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை ஆரம்பித்தாங்க. அவர் அனைவருக்குமான கட்சியாகத்தானே மாற்றணும், அந்த அடிப்படையாக தானே இருந்துச்சு. இப்போ அதை அந்த மக்கள் அதை வன்னியர் கட்சியாக தான் பார்க்குறாங்க, அது ஜாதி கட்சியாக தான் பார்க்குறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ அனைவருக்குமான கட்சியாக உருமாற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இளைஞரான அன்புமணி தவறிவிட்டார். இல்லை, அங்கே தான் அவர் தானே அந்த முயற்சி எடுத்தார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவர் எடுத்துகிட்டு வந்த ஸ்லோகனோட அடிப்படையே என்னன்னா, எல்லோருக்குமான கட்சியாக மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே சுருக்கிறது இல்லை, தமிழ்நாடு முழுமைக்குமான கட்சியாக அப்படின்னு தானே அவர் அந்த முயற்சி எடுத்தார். உங்களுடைய செயல்கள், கிரவுண்டில் இருக்கக்கூடிய செயல்கள் ஜாதியை சார்ந்தும் பேச்சு பொதுமக்களை சார்ந்தும் இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இல்லை, நீங்கள் சொல்கிறதே முரணாக இருக்குது. இப்போ மருத்துவர் ராமதாஸ் எப்படி இருந்தார்? அப்போ அவரும் அடிப்படையில் கோர் ஓட் பேங்காக அதை வச்சு தானே இருந்தார். அவரை எல்லோருக்குமானவராக ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இவர் வரல, அல்லது இவர் அவரே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார். மருத்துவர் ராமதாஸே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதனால தான் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகலை. அந்த 5% 6% தாண்டி டேக் ஆஃப் ஆகாத காரணம் தான். அப்போ மருத்துவ அன்புமணி கிட்ட வரும்போது ஒரு யங் ஜென்ரேஷன் லீடர்கிட்ட கொடுக்கும் பொழுது அப்போ என்ன, எங்கே அப்பா ஃபெயிலியர் ஆனாரோ
அந்த ஃபெயிலியரை சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிடிக்ஸ் வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாலிடிக்ஸாக இருக்கணும். சும்மா மேடையில் போய் பேசினா போதாது, அது உள்ளார்ந்த இதோட வரணும். அப்போ மக்கள் ஏற்கனவே சரி, நீங்கள் அவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னு உங்கள் குற்றச்சாட்டு விமர்சனமாக கூட வச்சுப்போம். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இன்றைக்கி திரு அன்புமணி அவர்களை தவிர்த்துட்டு இவர் வந்து இப்போ அழைத்தா இப்போ யாரும் வரல அப்படின்னா அடுத்த தலைமை, அந்த தலைமையை வந்து இன்னும் உறுதிப்படுத்துறதான ஒரு நிறுவனுடைய வேலையாக இருக்க முடியும். ஒரு கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், அதுக்கான தலைமை இவர் தான் அடையாளப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தலைவரை இன்னும் உறுதிப்படுத்துறது தானே அதோடைய வேலையாக இருக்க முடியும். நீங்கள் அல்டிமேட்டாக என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, எந்த ஜாதி கட்சியும் எந்த மத கட்சியும் தனித்து நின்று எந்த ஆட்சியும் பிடிக்க முடியாது, பெரும்பான்மை பெற முடியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. அப்போ கூட்டணியை சரியான கூட்டணியை வைக்கணும். அப்போ அந்த சரியான கூட்டணியை வைப்பதில் ராமதாஸ் அவர்களுக்கு மேபி ஏடிஎம்கேவோட போகணும் இல்லைன்னா டிஎம்கேவோட போகணுன்ற 2 சாய்ஸ் இருக்குது. இல்லைன்னா 3வது சாய்ஸாக வந்து விஜய் கூட கூட்டணி போகலாம், இல்லை சீமான் கூட கூட்டணி போகலாம். இந்த சாய்ஸ் எல்லாம் இருக்குது. எதை முடிவு பண்ணுறாங்கன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த சாய்ஸில் எவ்வளவு வெற்றியை பெற போகிறோன்றதான் கொஸ்டின். சரி, அதில் இப்போ எங்கே திரு அன்புமணி எங்கே முரண்பட்டுட்டாரு, இல்லை யாருக்கு என்ன சிக்கல் வந்து? அன்புமணிக்கு அதே 3 சாய்ஸ் தான் அவருக்கும் இருக்கு. இல்லை, அன்புமணியை இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை வந்து மருத்துவர் ராமதாஸ்ட இல்லை. அதான் வேற என்ன ஆப்ஷன் நான் கேட்குறேன். சரி, அவர்கிட்ட இல்லை, வேற என்ன ஆப்ஷன்? அதான் அவர் நானே நிற்கிறேன்றாரு. இவர் இன்னொரு தலைவராக இவருக்கு ஈக்குவலாக வர்றாங்க. 15 பேர் தானே நிர்வாகிகளே வராங்க தானே. அதான் திரு ஷியாம் என்ன சொல்றாரு, ஆலோசனை சொல்லலாம், அவருக்கு ஐடியாஸ் இருந்திருக்கும், அவருடைய அனுபவம் இருக்கு, எப்படி இந்த இடங்களில் வெற்றி பெறுதுங்கிற வாய்ப்புகளை சொல்லாமே தவிர எக்ஸிகியூஷன் இவர் தானே போக முடியும், திரு அன்புமணி தான் இருக்க முடியும். அங்கதான் பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து ஒரு லீடர் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கான லீடராக இருக்கணும். அது தாயாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும், நீக்கணும். அந்த நீக்கக்கூடிய லெவலில் வந்து இவர் சரியில்லை அப்படின்னா நீக்கிடணும். நீக்க முடியாத லெவலில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பின்னால் எப்படி வருவாங்க மாவட்ட செயலாளர்கள்? நீங்கள் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியாத தலைவராக இருந்து ஃபவுண்டராக இருந்து எப்படி உங்களை நம்புவாங்க? ஓகே, அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கக்கூடிய லெவலில் நீங்கள் இல்லைன்றதை வந்து உங்கள் மாவட்ட செயலாளர்களே வந்து நம்பலை. அதனால தான் வந்து அன்புமணி பின்னால் நிற்கிறாங்க அவங்க. அது வந்து அன்புமணி வந்து நீங்கள் சொல்கிறதுல இன்னொன்று என்னென்ன சார், அன்புமணி பின்னாடி இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு நம்பிக்கையோட தானே அவர் பின்னாடி இருப்பாங்க. வெற்றிக்கான ஒரு தலைவராக அவர் இருக்காருங்கிறது தானே அந்த நம்பிக்கையாக இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை. அன்புமணி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மருத்துவர் ராமதாஸ் மேலே இல்லை அவங்களுக்கு. ரைட், ஓகே, பேசணும். முதல்கட்ட கருத்து டாக்டர் சுமந்த், நான் லக்ஷ்மி உங்கள்கிட்ட வரேன். நிறைய நீங்கள் பேசுவீங்க எனக்கு தெரியும், தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கீங்க. சுமந்த், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூனா எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்களை? இது ஒரு இன்டர்னலாக நடக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது ஒரு கூட்டணி மற்ற எல்லா சார்ந்து நடக்கக்கூடிய விஷயம்னு பார்க்கணும்? இல்லை, இதை வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 80% அதிகமாகவே வந்து கட்சி டாக்டர் அன்புமணி பின்னாடி தான் இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல எல்லாம் இல்லை. அவர் தான் எதிர்காலம் அப்படிங்கிற, அவர் அடுத்த தலைமுறை எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல, பிளஸ் மருத்துவர் ஐயாவுக்கு 86-87 வயது ஆகிறது அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க வந்து டாக்டர் அன்புமணி பின்னாடி நிற்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் அன்புமணியாக அவரால் வந்து ஒரு வின்னிங் அலையன்ஸ், ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிக்கும்னு. சமீப காலத்தில் பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிக்காதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக உருவாகிவிட்டது. ஸோ இப்போ வந்து அதற்கு பலர் வந்து டாக்டர் அன்புமணியை கையை காட்டுறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தோம். அப்கோர்ஸ் அப்பவும் டாக்டர் அன்புமணி உடைய ரோல் இருந்திருக்கும். பட் அப்போ மருத்துவர் ஐயாவுக்கு வந்து வயது குறைந்த வயதாக இருந்திருக்கும், இவ்வளவு முதியவராக இருந்திருக்க மாட்டாரு. அப்போ அவர் இன்னும் ஒரு ஆக்டிவ் ரோலா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ இப்போ வந்து கடந்த 5 ஆண்டு காலமாக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கொண்டாரே தவிர கட்சியால் பெருமளவில் வெற்றி பெற முடியவில்லை, ஒரு வளர்ச்சி அடைய இயலவில்லை அப்படிங்கிறது இஸ் அ ஃபேக்ட்.